அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்குது வரலாற்று பாடம் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா 7th யூனிட் பார்த்துட்ருக்கோம். 7th யூனிட்டில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா தமிழக வரலாறு. அந்த தமிழக வரலாற்றை அறிய உதவும் ஆதாரங்கள் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அந்த தமிழக வரலாற்றை அறிய உதவும் ஆதாரங்கள் என்னென்ன? இலக்கிய ஆதாரங்கள், தொல்பொருள் ஆதாரங்கள், அயல்நாட்டவர் குறிப்புகள். அதில் இலக்கிய ஆதாரங்கள் பார்த்தாச்சு. தொல்பொருள் சான்றுகளில் நாணயங்கள், கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், இது 3 லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டிய ஆதாரங்கள் என்ன? தமிழக வரலாற்றை அறிய உதவும் ஆதாரங்களில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது அயல் நாட்டவரின் குறிப்புகள் தான் பார்க்கணும். அந்த அயல் நாட்டவரின் குறிப்புகள் எந்த அளவுக்கு தமிழக வரலாற்றை அறிய உதவும் ஆதாரங்களாக நமக்கு காண்பிக்கப்படுது அப்படின்றத விளக்கமாக பார்க்கலாம். அயல் நாட்டவர் குறிப்புகளில் மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா இதை நம்ம பார்க்க போகிறோம். மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா யாரை பற்றி நமக்கு அறிய உதவும் முக்கிய ஆதாரங்களாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிய அரசினை பற்றி நமக்கு கூறுகிறது. மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா பாண்டிய அரசினை பற்றி கூறுகிறது. அயலவர் குறிப்புகளில் இந்நூல் மிகவும் பழமையானதாக கருதப்படுகிறது. அயலவர் குறிப்புகளில் மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா மிகவும் பழமையானதாக கருதப்படுகிறது. தமிழகத்திற்கும் ரோம் நாட்டிற்கும் ஏற்பட்ட வாணிக உறவினை ஸ்ட்ராபோ என்ற வரலாற்றறிஞர் எழுதிய ஜியாகிரபி என்னும் நூல் விவரிக்கிறது. தமிழகத்திற்கும் ரோம் நாட்டிற்குமான இடையே ஏற்பட்ட வாணிக உறவினை எந்த நூலை விவரிக்கிறது? ஸ்ட்ராபோ என்ற வரலாற்றாசிரியர் எழுதிய ஜியாகிரபி என்னும் நூல் விவரிக்கிறது. கிபி 1ஆம் நூற்றாண்டை சார்ந்த பிளினியின் நேச்சுரல் ஹிஸ்டரி என்ற இயற்கை வரலாறு இதுவும் தமிழக வரலாற்றை பற்றி நமக்கு அறிய உதவும் ஆதாரமாக விளங்குகிறது. இயற்கை வரலாறு என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. பிளினின்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெரிப்ளஸின் எரித்ரியன் கடல் என்னும், அதாவது எரித்ரியன் சி என்று அழைக்கப்பட்ட எரித்ரியன் கடல் போன்ற நூல்கள். அதாவது எந்தெந்த நூல்கள்? பிளினியின் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, அதாவது இயற்கை வரலாறு என்னும் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, பெரிப்ளஸின் எரித்ரியன் கடல் போன்ற நூல்கள் எல்லாம் தமிழக கடல் வலிமையையும் துறைமுகங்கள் பற்றியும் கூறுகிறது. தமிழகத்தின் கடல் வலிமையையும் துறைமுகத்தையும் கூறும் நூல்கள் எவைன்னு கேட்டாங்கன்னா பிளினியின் இயற்கை வரலாறு, பெரிப்ளஸின் எரித்ரியன் கடல் போன்ற நூல்கள் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாலமையின் உலக வரைபடம் தமிழகம் பற்றிய செய்திகளை நமக்கு தருகிறது. ஓகேங்களா? அடுத்து இலங்கை நூலான மகாவம்சமும் தீபவம்சமும் ராஜாவளி என்னும் நூலும் தமிழக வரலாற்றை அறிய உதவும் ஆதாரங்களாக நமக்கு கிடைக்கிறது. யுவான் சுவாங்கோட குறிப்புகள் பல்லவர்கள் கால வரலாற்றை நமக்கு குறிப்பிடுகிறது. இதெல்லாம் இந்த அயல்நாட்டவரின் குறிப்புகள் எல்லாம் தமிழகத்தை பற்றிய ஆதாரங்களை நமக்கு தருபவையாக உள்ளன. 13ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவிற்கு வருகை தந்த வெனிஸ் நகர வர்த்தகரான மார்க்கோபோலோ பாண்டிய நாட்டு குதிரை வணிகம், பொருளாதாரம், சமூக வாழ்க்கையை பற்றி விரிவாக கூறுகிறார். அதாவது 13ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவிற்கு வருகை தந்த வெனிஸ் நகர வர்த்தகர் யார்? மார்க்கோபோலோ. இவர் எப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வராரு, தென்னிந்தியாவிற்கு வராரு அப்படி பார்த்தோம்னா 1288 தென்னிந்தியாவிற்கு வராரு. இவரோட விவரங்கள் எதை பற்றின விஷயங்கள் நமக்கு தருது அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிய நாட்டு குதிரை வணிகம் எவ்வாறு இருந்தது, பாண்டிய நாட்டில் பொருளாதார சமூக வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று இவருடைய குறிப்புகள் நமக்கு தெளிவாக விளக்குது. அதைத் தொடர்ந்து அமீர் குஸ்ரு, இபின் பதூதா போன்ற குறிப்புகள் தமிழகத்திற்கும் அதாவது தமிழகத்திற்குள் முஸ்லீம் படையெடுகள் பற்றி கூறுகின்றன. யாருடைய குறிப்புகள்? அமீர் குஸ்ருவின் குறிப்புகளும் இபின் பதூதாவோட குறிப்புகளும் தமிழக முஸ்லீம் படையெடுப்புகள் பற்றி குறிப்புகளை தருகின்றன. அது மட்டும் இல்லாமல் வரலாற்று புலவரான மாமூலனார் எழுதிய வரலாற்று குறிப்புகளை மௌரிய வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிறார். இவர்கள் கூறுகின்ற குறிப்புகள் எல்லாம் தமிழக வரலாற்றை பற்றியும் தமிழகத்தின் சமூக சமய பொருளாதார விஷயங்களை நமக்கு தருவையாக உள்ளன. அடுத்து சங்க கால இரட்டைய புலவர்களான கபிலர் மற்றும் பரணரின் பாடல்களும் தமிழக வரலாற்றை நமக்கு எடுத்து காட்டுபவையாக உள்ளன. அது மட்டும் இல்லாமல் தகடூர் யாத்திரை நூலை பாடியோர், பொன்முடியார் மற்றும் அரசியல் கிழார் போன்றவர்களின் நூல்களும் தமிழக வரலாற்றை
நமக்கு உணர்த்தும் ஆதாரங்களாக கிடைக்கப்பெறுகிறது. அதைத் தொடர்ந்து 1800 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர்கள் என்ற நூலை எழுதியவர் வி. கனகசபை பிள்ளை. இவருடைய நூலும் தமிழகத்தை பற்றியும் தமிழர்களை பற்றிய விஷயங்களை நமக்கு தருபவையாக உள்ளன. இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா 7th யூனிட்ல தமிழக வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான ஆதாரங்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள். தமிழ்நாட்டோட புவியியல் கூறுகள் என்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதன்படி முதல் நிலையாக பார்க்க போகிறது ரிச்சர்ட் ஹாக் லூயிட் என்னும் ஆசிரியர் புவியியலும் கால வரன்முறையும் வரலாற்றிற்கு ஞாயிறும் திங்களும் எனவும் கூறுகிறார். ரிச்சர்ட் ஹாக் லூயிட் என்னும் ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? புவியியலும் கால வரன்முறையும் வரலாற்றிற்கு ஞாயிறும் திங்களும் எனவும் வலக்கண்ணும் இடக்கண்ணும் என்று கூறுகிறார். இது எப்படி வரையறையாக கேட்பாங்க, எப்படி அப்படின்னா புவியியலும் கால வரன்முறையும் வரலாற்றுக்கு ஞாயிறும் திங்களும் எனவும் வலக்கண்ணும் இடக்கண்ணும் என்றும் கூறிய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன? ரிச்சர்ட் ஹாக் லூயிட் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் கூறிய வரையறை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுடைய வாழ்வும் வரலாறும் இயற்கை கூறுகளால் பாதிக்கப்படும் என்பதே அந்த கருத்தின் அடிப்படை. எந்த கருத்தின் அடிப்படை? புவியியலும் கால வரன்முறையும் வரலாற்றிற்கு ஞாயிறும் திங்களும் எனவும் வலக்கண்ணும் இடக்கண்ணும் என்ற கூற்றானது மக்களுடைய வாழ்வும் வரலாறும் இயற்கை கூறுகளால் பாதிக்கப்படும் என்பதே அக்கருத்தின் அடிப்படை என்று ரிச்சர்ட் ஹாக் லூயிட் என்னும் ஆசிரியர் கூறுகிறார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு நாவலந்தான் தீவு நாவலந்தான் பொழில் என்றும் ஆதியில் அழைக்கப்பட்டது. நாவலந்தான், அதாவது தமிழ்நாட்டோட வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நாவலந்தான் தீவு தமிழ்நாடு ஆதி காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது? நாவலந்தான் தீவு நாவலந்தான் பொழில் என்று அழைக்கப்பட்டது. ஓகேவா? இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் எல்லைகள். தமிழ்நாட்டின் எல்லைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கில் தக்கான பூமியும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் கடல்களும் பழந்தமிழகத்தின் எல்லைகளாக அமைந்திருக்கின்றன. அதாவது வடக்கில் தக்கான பீடபூமி இருக்குது, கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் கடல்களும் பழந்தமிழகத்தின் எல்லைகளாக அமைந்திருந்தன அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்றைய தமிழகத்தின் எல்லையாக கேரளமும் கர்நாடகமும் ஆந்திரமும் தமிழகத்தை சுற்றி உள்ளன. ஓகேங்களா? பழந்தமிழகத்தின் எல்லை எப்படி இருந்தது? வடக்கில் தக்கான பூமியும் கிழக்கில் மேற்கிலும் தெற்கிலும் கடல்களும் பழந்தமிழகத்தை சூழ்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. இன்றைய தமிழகத்தின் எல்லையாக எதெல்லாம் இருக்குது? இன்றைய தமிழகத்தின் எல்லைகளாக கேரளமும் கர்நாடகமும் ஆந்திரமும் தமிழகத்தை சுற்றி உள்ளன என்று குறிப்பிடப்படுகிறது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா கிழக்கில் வங்காளக்கடல் எல்லையாகவும் மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லையாகவும் தெற்கில் முக்கடல் கூடுமிடத்தில் எல்லையாகவும் வடக்கில் திருப்பதி மலைத்தொடர்களையும் எல்லையாக கொண்டது தான் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. கிழக்கில் வங்கக்கடல் எல்லையாகவும் மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லையாகவும் தெற்கில் 3 கடல் கூடுமிடத்தில் அதாவது முக்கடல் கூடுமிடத்தில் எல்லையாகவும் வடக்கில் திருப்பதி மலைத்தொடர்களை எல்லையாகவும் கொண்டது தான் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மலைகள். தமிழகத்தில் உள்ள மிக முக்கிய மலைகள் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலை. மேலை கடலான அரபிக் கடற்கரையை ஒட்டி மேற்கு மலைத்தொடர் அமைந்துள்ளது. இந்த மலைத்தொடரில் எந்தெந்த கணவாய்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாலக்காட்டு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய், செங்கோட்டை கணவாய் ஆகிய கணவாய்கள் அதில் குறிப்பிடத்தக்கவையாக உள்ளன. மேற்கு மலைத்தொடரின் சராசரி உயரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3000 அடி ஆகும். தமிழகத்தின் மலைத்தொடர்களை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் மேற்கு மலைத்தொடரின் சராசரி உயரம் என்ன? 3000 அடி ஆகும். இந்த மலைத்தொடரில் நீலகிரி மலையில் தொட்டபெட்டா சிகரம் அமைந்துள்ளது. அதன் உயரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8760 அடி ஆகும். தொட்டபெட்டா சிகரத்தினோட உயரம் என்ன? 8760 ஆகும். இந்த தொட்டபெட்டா சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? நீலகிரி மலைத்தொடரில் அமைந்துள்ளது. இந்த நீலகிரி மலை மேற்கு மலைத்தொடர் வரிசையில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? அதன்படி இந்த மலையில் மற்றொரு சிகரமும் இருக்குது. அதாவது இந்த மலைத்தொடரில் நீலகிரி மலை அமைந்துள்ளது, இதில் தொட்டபெட்டா சிகரம் அமைந்துள்ளது. அதனோட அடி 8760. இந்த மலையில் மற்றொரு சிகரமும் இருக்குது. அந்த சிகரத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமுடி. ஓகேங்களா? அந்த ஆனைமுடியோட உயரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8841 அடி.
ஓகேங்களா. மற்றொரு சிகரத்தோட பெயர் ஆனைமுடி, அதன் உயரம் 8841 அடி. இதுதான் தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. மேற்கு மலைத்தொடரை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிழக்கு மலைத்தொடர். மேற்கு மலைத்தொடரை விட பழமையானதாக கிழக்கு மலைத்தொடர் காணப்படுகிறது. ஒரிசா மாநிலத்தில் தொடங்கி தென்மேற்காக சென்று நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையுடன் இணைகிறது. ஓகேங்களா. அதாவது கிழக்கு மலைத்தொடர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கு மலைத்தொடரை விட மிகவும் பழமையானதாக இந்த கிழக்கு மலைத்தொடர் காணப்படுகிறது. ஒரிசா மாநிலத்தில் தொடங்கி தென்மேற்காக சென்று நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையுடன் இணைகிறது என்று கூறப்படுகிறது. ஓகேங்களா. இப்போ தமிழகத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையையும் கிழக்கு தொடர்ச்சி மலையையும் நம்ம விளக்கமாக பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறுகள். தமிழகத்தில் ஓடுகின்ற ஆறுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அந்த ஆறுகளில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காவிரி. காவிரி எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னாட்டு கங்கை என்ற பெயர் கொண்ட காவிரி தமிழ்நாட்டின் மிக நீளமான நதியாகும். ஓகேங்களா. தென்னாட்டு கங்கை என்று அழைக்கப்படும் நதி எது? காவிரி. ஓகேங்களா. இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னாட்டு கங்கை என்னும் பெயர் கொண்ட ஆறு எதுன்னு கேட்பாங்க. நீங்கள் காவிரின்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காவிரி தான், அதாவது தென்னாட்டு கங்கை என்னும் அழைக்கப்படும் காவிரி தமிழ்நாட்டின் நீளமான நதி என்று அழைக்கப்படுகிறது. இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட நீளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 720 கிலோமீட்டர் ஆகும். காவிரியின் நீளம் என்ன? 720 கிலோமீட்டர் ஆகும். இது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, காவிரி நதியானது கர்நாடகத்தில் குடகு மலையில் உற்பத்தி ஆகிறது. ஓகேங்களா. காவிரி கர்நாடகத்தில் குடகு மலையில் உற்பத்தி ஆகிறது. இதன் மேல் கட்டப்பட்ட கல்லணை சிவசமுத்திரம் அருவி என்று அழைக்கப்படுகிறது. காவிரி ஆற்றின் மேல் என்னென்னலாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதன் மேல் கட்டப்பட்ட கல்லணை, சிவசமுத்திரம் அருவி, ஒகேனக்கல் அருவி, மேட்டூர் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் போன்றவை காவிரியின் சிறப்பு அம்சங்களாக கூறப்படுகிறது. ஓகேங்களா. இந்த காவிரி ஆற்றின் மீது கட்டப்பட்ட சிறப்பு அம்சங்கள் எது? கல்லணை, சிவசமுத்திரம் அருவி, ஒகேனக்கல் அருவி, மேட்டூர் ஸ்டான்லி நீர்த்தேக்கம். ஓகேங்களா. இதெல்லாம் அதோட சிறப்புகளாக பார்க்கப்படுது. ஓகே. இந்த காவிரி நதியின் இந்த காவிரி ஆற்றின் துணை ஆறுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, துணை ஆறுகள் இருக்கு இல்லையா, அந்த காவிரி போதுன்னா அதோட துணை ஆறுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பவானி, நொய்யல், அமராவதி போன்றவை மிக முக்கியமானவையாக பார்க்கப்படுது. காவிரி கடலில் கலக்கும் இடத்தில் பண்டைய காலத்தில் புகழ்பெற்ற நகரமான காவிரி பூம்பட்டினம் செழிப்புற்று விளங்குவதாக கூறப்படுகிறது. அதாவது காவிரி கடலில் கலக்கும் இடம்தான் இந்த பண்டைய காலத்தில் எப்படி சொல்லி அழைச்சாங்க? காவிரி பூம்பட்டினம் என்று அழைச்சாங்க. அது சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெள்ளாறு. வெள்ளாறு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, சேர்வராயன், கல்வராயன், பச்சைமலை ஆகியவற்றின் சரிவுகளில் துள்ளியோடும் அருவிகளில் ஒன்று கூடி இது வெள்ளாறாக ஆகிறது. அதாவது ஃபஸ்ட்டு காவிரி ஆறை பார்த்தோம், அடுத்து வெள்ளாறு பார்க்குறோம். இந்த வெள்ளாறு எதுலேருந்து உருவாகுது, எங்கேருந்து துள்ளியோடும் நதியாக அருவிகளில் கலக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சேர்வராயன், கல்வராயன், பச்சைமலை ஆகியவற்றின் சரிவுகளில் துள்ளியோடும் அருவிகளில் ஒன்று கூடி வெள்ளாறாக ஆகிறது. இது எங்கே போய் கடலில் கலக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெள்ளாறானது சிதம்பரத்திற்கு அருகே பரங்கிப்பேட்டையில் சென்று கடலில் கலக்கிறது வெள்ளாறு. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலாறு. இந்த பாலாறு எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகத்தில் உள்ள நந்திதுர்கம் என்னும் இடத்தில் இந்த பாலாறு உருவாகிறது. தொண்டை நாட்டில் ஓடும் பாலாறானது செங்கல்பட்டு, வேலூர் மாவட்டங்களில் சென்று சதுரங்கப்பட்டினம் என்னும் இடத்தில் கடலில் கலக்கிறது. ஓகேங்களா. பாலாறு கடலில் கலக்கும் இடம் எது? சதுரங்கப்பட்டினம். பாலாறு எந்தெந்த மாவட்டங்கள் வழியாக போகுது? செங்கல்பட்டு மற்றும் வேலூர் மாவட்டங்களின் வழியாக சென்று சதுரங்கப்பட்டினம் என்னும் இடத்தில் கடலில் கலக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெண்ணையாறு. கர்நாடகத்தில் சென்னராயன் பேட்டை என்னும் இடத்தில் இந்த பெண்ணையாறு உருவாகிறது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் பாய்ந்து கடலூரின் அருகே கடலில் கலக்கிறது. ஓகேங்களா. பெண்ணையாறு எந்தெந்த மாவட்டங்கள் வழியாக போகுது? திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களின் வழியாக பாய்ந்து கடலூரில் அருகே கடலில் கலக்கிறது. இந்த பெண்ணையாறு உற்பத்தியாகும் இடம் எது அப்படின்னு கேட்பாங்க. கர்நாடக மாநிலத்தில் உள்ள சென்னராயன்பேட்டை என்னும் இடத்தில் தான் இந்த பெண்ணையாறு உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வைகை. ஓகேங்களா. இந்த வைகை எங்கே தோன்றுது அப்படின்னு பார்த்தோம்னா, பழனிமலையில் தோன்றுகிறது. பழனிமலையில் தோன்றும் ஆறு எது? வைகை. பழனிமலையில் தோன்றும் வைகை ஆறானது பொய்யா குலக்கொடி என்று அழைக்கப்படுகிறது. பொய்யா குலக்கொடி என்று அழைக்கப்படும் ஆறு எது? வைகை. ஓகேங்களா. இந்த பொய்யா குலக்கொடி என்று அழைக்கப்படும் வைகை ஆறானது எந்த நூலில் பொய்யா குலக்கொடி என்று கூறப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சிலப்பதிகாரத்தில் கூறப்படுகிறது.
பழனிமலையில் தோன்றுகின்ற வைகை ஆறானது பொய்யா குளக்கொடி என்று அழைக்கப்பட்டு சிலப்பதிகாரத்தில் பாடப்பட்ட ஆறாக இந்த வைகை இருக்கின்றது. இந்த வைகையோட துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுருளி ஆறு, வராக நதி, மஞ்சள் ஆறு, இவையெல்லாம் வைகை ஆற்றோட துணை ஆறுகளாக பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆறோட பேர் பொருணை ஆறு. இந்த பொருணை ஆறோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாமிரபரணி. ஓகேங்களா, இதை பொருணை ஆறு, தன்பொருணை அப்படின்னு அழைப்பாங்க. இந்த தாமிரபரணி ஆற்றை தாமிர வருணி அப்படின்னு அழைப்பாங்க. தாமிர வருணி என்கிற தாமிரபரணி, பொருணை ஆறு என்கிற தன்பொருணை அப்படின்னு பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுறாங்க. இது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு மலைத்தொடரில் அகத்திய மலையில் இது தோன்றுகிறது. ஓகேங்களா, பொருணை ஆறு தோன்றும் இடம் எது? மேற்கு மலைத்தொடரில் அகத்திய மலையில் தோன்றுகிறது. ஓகேங்களா, அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பாய்ந்து வங்கக்கடலில் உள்ள மன்னார் வளைகுடாவில் இந்த பொருணை ஆறு கலக்கிறது. பொருணை ஆறு என்று அழைக்கப்பட்ட தாமிரபரணி எங்கு சென்று கடலில் கலக்கிறது? திருநெல்வேலி மாவட்டத்தில் பாய்ந்து வங்கக்கடலில் உள்ள மன்னார் வளைகுடாவில் கலக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுதான். இந்த பொருணை ஆறோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆறு தென்பாண்டி நாட்டின் நைல் நதி என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, தென்பாண்டி நாட்டின் நைல் நதி என்று அழைக்கப்படும் ஆறு எது? தாமிரபரணி என்று அழைக்கப்படும் பொருணை ஆறு. இதோட நீளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 120 கிலோமீட்டர் இந்த தாமிரபரணி ஆற்றின் நீளமாக கூறப்படுகிறது. மணிமுத்தாறு, சிற்றாறு போன்றவை இதன் துணை ஆறுகளாகும். அதாவது பொருணை ஆற்றின் துணை ஆறுகள் என்னென்ன? மணிமுத்தாறு, சிற்றாறு என்று அழைக்கப்படுகிறது. சிற்றாறின் குறுக்கே உள்ள அருவி தான் குற்றால அருவி. ஓகேங்களா, குற்றால அருவி எந்த ஆற்றின் குறுக்கே உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிற்றாற்றின் குறுக்கே உள்ளது. சிற்றாறு எந்த ஆற்றோட துணையாறு? பொருணை என்னும் தாமிரபரணியின் துணையாறாக கூறப்படுகிறது. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம 7th யூனிட்டில் தமிழக வரலாற்று அறிவுறும் ஆதாரங்களை தொடர்ந்து தமிழகத்தின் புவியியல் கூறுகளை தொடர்ந்து அந்த புவியியல் கூறுகளில் உள்ள தமிழகத்தில் உள்ள மலைகள் மற்றும் ஆறுகளை விரிவாக பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்க காலம். 7th யூனிட்டில் நெக்ஸ்ட் டாப்பிக்கான சங்க காலம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சங்க காலத்தோட முன்னுரை என்ன எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா முற்காலத்தில் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழந்திராவிட மொழி என்று அழைக்கப்படுகிறது. எது? தமிழ் மொழி. முற்காலத்தில் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி பழந்திராவிட மொழி. இந்திய மொழி குடும்பத்தில் பழமையானது எது அப்படின்னா இந்த திராவிட மொழி குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. திராவிட மொழி குடும்பம் என்று எதனை குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், தெலுங்கு, கர்நாடகம், மலையாளம் ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தது தான் திராவிட மொழி குடும்பம் என்று அழைக்கிறாங்க. இந்த தமிழ், தெலுங்கு, கர்நாடகம், மலையாளம் ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தது என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லிஸ் என்பவர் தான் இந்த கருத்தை முன்வைக்கிறாரு. தமிழ் முதலான மொழிகள் திராவிட குடும்பத்தை சார்ந்தது என முதலில் கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கால்டுவெல் என்பவர் தான் சொல்கிறாரு. கால்டுவெல் என்ன சொல்கிறாரு? தமிழ் முதலான மொழிகள் திராவிட குடும்பத்தை சார்ந்தது என முதலில் கூறியவர் யார்? கால்டுவெல். ஓகேங்களா, இது கொஸ்டினாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழ் முதலான மொழிகள் திராவிட குடும்பத்தை சார்ந்தது என முதலில் கூறிய வரலாற்றாசிரியர் யாருன்னு கேட்பாங்க. நீங்கள் கால்டுவெல் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இவர் வேற என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கால்டுவெல் எழுதிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஆகும். ஓகேங்களா, கால்டுவெல் எழுதிய நூலோட பேர் என்ன? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ராபர்ட் கால்டுவெல். ஓகேங்களா, அதாவது கால்டுவெல் எழுதிய நூல் என்ன? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராபர்ட் கால்டுவெல். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் திராவிட மொழிகளை அதிக அளவில் ஆய்வு செய்த பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுவது எது? அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஓகேங்களா, சங்க காலத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட டாப்பிக்கில் திராவிட மொழி குடும்பத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் திராவிட மொழிகளை அதிக அளவில் ஆய்வு செய்த பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். சங்கம் வைத்து முதலில் தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள். நம்ம தமிழக வரலாற்றிலேயே சங்கம் வைத்து முதலில் தமிழ் வளர்த்தவர்கள் யார்? பாண்டியர்கள். பிறகு மூவேந்தர்களால் தமிழ் வளர்க்கப்பட்டது. பழங்காலத்திலிருந்து இடைக்காலம் வரை தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த வம்சம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிய வம்சம் தான். ஓகேங்களா, அடுத்து நம்ம சங்கத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க இல்லையா, அப்போ அந்த சங்கம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? சங்கம்னா என்ன? ஏன்னா தமிழகத்தில் தமிழ் எப்படி வளர்த்தாங்க?
சங்கம் வைத்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சங்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கம் என்பது தமிழ் மொழியே அல்ல. சங்கம் என்பது வடமொழி அல்லது சமஸ்கிருத சொல் என்று கூறப்படுகிறது. சங்கம் என்ற சொல் தமிழல்ல. சங்கம் என்பது வடமொழி அல்லது சமஸ்கிருத சொல்லாகும். சங்கம் என்பதனை குறிக்கும் தமிழ் சொற்கள் என்ன? ஓகேங்களா? அப்போ சங்கம் என்பது தமிழ் சொற்கள் இல்லை. அப்போது சங்கம் என்பதை குறிக்கும் தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூடல், தொகை, புணர் இந்த வார்த்தைகள் தான் சங்கத்தை குறிக்கும் தமிழ் சொற்களாக பார்க்கப்படுகின்றன. ஓகேங்களா? சங்கம் என்பதை குறிக்கும் தமிழ் சொற்கள் என்ன? கூடல், தொகை, புணர். ஓகேங்களா? அப்போது சங்கம் என்பதின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகேங்களா, சங்கம் அப்படின்னா என்ன, சங்கம் என்றால் என்ன, சங்கம் என்பதின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கழகம், புலவர்களின் குழுமம், புலவர்களின் சங்கமம், சேர்க்கை, சங்கம், கூடி ஆய்தல். கருத்தையோ அவர்கள் கூறும் விஷயங்களையோ புலவர்கள் ஒன்று கூடி ஆய்தலே அப்படின்னு குறிப்பிடப்படுது. அப்போது சங்கம் என்பதின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கழகம். ஓகேங்களா? சங்கம் என்றால் கழகம் அப்படின்னு பொருள்படும். சங்கம் என்றால் புலவர்களின் குழுமம் என்றும் பொருள்படும். சங்கம் என்றால் புலவர்களின் சங்கமம் என்றும் பொருள்படும். சங்கம் என்றால் சேர்க்கை என்றும் பொருள்படும். சங்கம் என்றால் கூடி ஆய்தல், தன்னுடைய கருத்துக்களை கூடி ஆய்தல் என்றும் பொருள்படும். ஓகேங்களா? அடுத்து, தொல்காப்பியத்தில் சங்கம் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை. ஓகேங்களா? தொல்காப்பியத்தில் சங்கம் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. நக்கீரர் இயற்றிய இறையனார் அகப்பொருள் உரை அல்லது இறையனார் கலைவேல் என்ற நூலில் சங்கம் என்ற சொல் முதலாக இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? அதாவது தமிழகத்தோட ஆதி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆதி நூல் என்று அழைக்கப்படும் தொல்காப்பியத்திலேயே சங்கம் என்ற சொல் குறிப்பிடப்படவில்லை. அப்போ சங்கம் என்ற சொல் முதலாக எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, நக்கீரர் இயற்றிய இறையனார் அகப்பொருள் உரை என்று அழைக்கப்பட்ட இறையனார் கலைவேல் என்ற நூலில்தான் முதலில் சங்கம் என்ற சொல் முதலாக இடம்பெற்றுள்ளது என்று கூறப்படுகிறது. சங்கம் என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கூல வணிகனான சீத்தலை சாத்தனார் தான் தன்னுடைய நூலான மணிமேகலையில் சங்கம் என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியுள்ளார். வடவேங்கடம், தென்குமரி, ஆழியிடை, தமிழ் கூறும் நல்லுலகம் என முதலாக தமிழ்நாட்டின் எல்லையை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நன்னூல் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த வரையறை அப்படியே கொடுத்துட்டு, வடவேங்கடம், தென்குமரி, ஆழியிடை, தமிழ் கூறும் நல்லுலகம் என முதலாக தமிழ்நாட்டின் எல்லையை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. அந்த நூல் எதுன்னா நன்னூல். ஓகேங்களா? அதே மாதிரி எந்தெந்த நூல் அப்படின்றத முக்கியமாக தமிழை பற்றியோ சங்கத்தை பற்றியோ எந்தெந்த நூலெல்லாம் குறிப்பிட்டிருக்கு அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக கன்னியாகுமரிக்கு தெற்கு பெரும்பகுதி குமரி கண்டம், அதாவது லெமூரியா கண்டம் என அழைக்கப்பட்டது. தமிழகம் முதல்ல எப்படி இருந்தது, எப்படி தமிழ் வளர்த்தாங்க, தமிழ் மொழியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். கன்னியாகுமரிக்கு தெற்கே பெரும் பகுதியான குமரி கண்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, லெமூரியா கண்டம் என்று அழைக்கப்பட்டது. அந்த லெமூரியா என்ற பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லெமூரியா என்றால் குரங்கினத்தால் என்று பொருளாகும். ஓகேங்களா? இந்த குமரி கண்டத்தில் இருந்த மலையோட பேர் குமரிமலை. ஓகேங்களா? இந்த குமரிமலை, அந்த குமரி கண்டத்தில் இருந்த மலையோட பேர் குமரிமலை. குமரி கண்டத்தில் ஓடிய ஆறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குமரி கண்டத்தில் ஓடிய ஆறுகளோட பேர் பக்ருளி என்று அழைக்கப்பட்ட, அதாவது பக்ருளி என்று அழைக்கப்பட்ட பெரியாறு, குமரி ஆறு என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? பற்றுளி ஆறு, குமரி ஆறு என்று அழைக்கப்படுகிறது. மதுரையின் மற்றொரு பெயர் என்ன, அதாவது தமிழகத்தில் தமிழை வளர்த்த நகரங்களை பற்றியும் தமிழகத்தின் சிறப்புகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதன்படி மதுரையின் மற்றொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூடல் நகர். ஓகேங்களா? ஏன் மதுரை பற்றி நம்ம பார்க்குறோம்னா, அந்த மதுரையில் தான் தமிழை வளர்க்க சங்கம் வைத்தாங்க. அதன்படி 3 சங்கங்கள் நடைபெறுது. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அந்த மதுரையோட இன்னொரு பேர் என்ன, கூடல் நகர். அங்கே தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். சரி, ஓகே. அப்போ முதல் சங்கம் எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் சங்கம் நடைபெற்ற இடம் தென்மதுரை, இடைச்சங்கம் நடைபெற்ற இடம் கபாடபுரம், கடைச்சங்கம் நடைபெற்ற இடம் வடமதுரை. வடமதுரை தான் இப்போது
மதுரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த தற்போதைய மதுரை தான் வடமதுரையாக இருந்தது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உத்திர மதுரை. ஓகேங்களா, கடைச்சங்கம் நடைபெற்ற இடம் வடமதுரை, தற்போது மதுரையாக உள்ள இடம் தான் வடமதுரை. இதோட இன்னொரு பேர் என்ன, உத்திர மதுரை. ஓகேங்களா, இப்போது 3 சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க இல்லையா, அப்போது அந்த 3 சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த கதையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம், அந்த நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். அதை ஃபஸ்ட்டு ஒன்றா முதல் சங்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் சங்கம். இந்த முதல் சங்கம் எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா இடம் தென்மதுரை. ஓகேங்களா, இந்த தென்மதுரை எந்த ஆற்றங்கரையில் இருக்குது, பட்டுளி ஆற்றங்கரை. இந்த தலைமை இறையனார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான் தான். இந்த சங்கத்தில் தலைமை இறையனார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான் தான். நடைபெற்ற ஆண்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4440 ஆண்டுகள் நடைபெறுது. அதாவது கிமு 9600 கிமு 5200 வரைக்குமான 4400 ஆண்டுகள் இந்த முதல் சங்கம் நடைபெற்றதா வரலாறுகள் குறிப்பிடுது. இந்த சங்கத்தில் இருந்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 549 புலவர்கள் இந்த முதல் சங்கத்தில் இருக்கிறாங்க. அந்த முதல் சங்கத்தில் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4449. ஓகேங்களா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிற ஒரு முறை, முதல் சங்கம் நடைபெற்ற இடம் தென்மதுரை, தலைமை இறையனார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான். முதல் சங்கம் நடைபெற்ற ஆண்டுகள் 4440. முதல் சங்கத்தில் இருந்த புலவர்கள் 549. சங்கத்தில் பாடிய புலவர்கள் மொத்தம் 4449. சங்கத்தை அமைத்த பாண்டிய மன்னன், அதாவது முதல் சங்கத்தை அமைத்த பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காய்ச்சின வழுதி. இவரோட பேர் காய்ச்சின வழுதி. காய்ச்சின வழுதி தான் முதல் சங்கத்தை அமைத்த பாண்டிய மன்னனாக கருதப்படுகிறார். மொத்த சங்கத்தை ஆதரித்த மன்னர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 89. ஓகேங்களா, மொத்த சங்கத்தை ஆதரித்த மன்னர்கள் 89. கடைசியாக ஆதரித்த பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கடுங்கோன். ஓகேங்களா, கடைசியாக ஆதரித்த பாண்டிய மன்னன் கடுங்கோன். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் முக்கிய புலவர்கள். ஓகேங்களா, இந்த முக்கிய புலவர்கள், அதாவது முதல் சங்கத்தில் கலந்து கொண்ட முதல் சங்கத்தின் முக்கிய புலவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா திரிபுரம் எரித்த விரிசடையான். ஓகேங்களா, திரிபுரம் எரித்த விரிசடையான் என்று அழைக்கப்பட்ட சிவபெருமான், குன்றெறிவேல் முருகன், அகத்தியர், நிதியின் கிழவன், முறிஞ்சியூர் முடி நாகரையன், அதாவது முடி நாதராயர் என்று அழைக்கப்பட்ட முறிஞ்சியூர் முடி நாகரையன், இவர்களெல்லாம் தான் முக்கிய புலவர்களாக முதல் சங்கத்தில் கருதப்படுறாங்க. முதல் சங்க நூல் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் சங்க நூல் முதுநாரை. ஃபர்ஸ்ட் ஒன் முதுநாரை, செகண்ட் ஒன் முதுகுருகு என்று அழைக்கப்பட்ட முதுகுருவி. ஓகேங்களா, தேர்ட் ஒன் என்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியம். ஃபோர்த் ஒன் என்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா களரியா விரை. முதல் சங்க நூலில் அழிந்தது போக எஞ்சிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியம் தான். அதாவது முதல் சங்கம் நடக்குது, அந்த முதல் சங்கத்திலோட நூல்களெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதுநாரை, முதுகுருகு என்று அழைக்கப்பட்ட முதுகுருவி, அகத்தியம், களரியா விரை போன்ற 4 நூல்கள் முதல் சங்க நூலாக பார்க்கப்படுது. இந்த 4 நூலில் முதல் சங்க நூலில் அழிந்தது போக எஞ்சியுள்ள ஒரே நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியம் தான். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடைச்சங்கம். ஃபஸ்ட்டு முதல் சங்கம் பார்த்தாச்சு, செகண்ட் ஒன் இடைச்சங்கம். இந்த இடைச்சங்கம் எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா கபாடபுரத்தில் நடைபெறுது. இடைச்சங்கம் நடைபெற்ற இடம் கபாடபுரம். இந்த கபாடபுரம் எந்த ஆற்றங்கரையில் உள்ளது, குமரி ஆற்றங்கரை. அப்போ முதல் சங்கம் எங்கே நடைபெற்றது, பட்டுளி ஆற்றங்கரை. இரண்டாம் சங்கம், அதை கடைச்சங்கம் எங்கே நடைபெறுது, கபாடபுரத்தில் உள்ள குமரி ஆற்றங்கரை. இதுக்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியர். ஓகேங்களா, இது எத்தனை ஆண்டுகள் நடைபெறுதுன்னா சுமார் 3000 ஆண்டுகள் இந்த இடைச்சங்கம் நடைபெறுது. இதில் உள்ள புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 59 புலவர்கள். இந்த 59 புலவர்களில் முக்கியமானவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியர், தொல்காப்பியர், இருந்தையூர் கருங்கோழி, மோசிவெள்ளூர் காப்பியன், சிறுபாண்டுரங்கன், திரையன், மாறன், துவரைக்கோன், கீரந்தை முதலியார் உட்பட தான் இந்த இடைச்சங்கத்தில் கலந்து கொண்ட முக்கிய புலவர்களாக பார்க்கப்படுறாங்க. இந்த இடைச்சங்கத்தின் பாடல் பாடிய புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 3700 பேர். சங்கத்தை அமைத்தவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வெண்டோர் செழியன். சங்கத்தை ஆதரித்த மன்னர்கள் மொத்தம் 59 பேர். கடைசியாக ஆதரித்தவர் யாருன்னா முடத்திருமாறன். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழக வரலாற்றை அறிய உதவும் ஆதாரங்களை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள முக்கிய மலைத்தொடர்களையும் முக்கிய ஆறுகளையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து சங்க காலத்தை பற்றி பார்த்தோம். சங்க காலத்தில் முதல் சங்கம் இடைச்சங்கத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.